அவர் நேரம் என்ன பண்றாருன்னா, பொதுவாக மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தல் அந்த நேரத்துல நடக்குது. அதுல போட்டியிட போறாரு. இதுக்காக அவர் ஸ்கிப் பண்ணது தன்னோட பிகாம் படிப்ப. இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு நடவடிக்கைகள்ல சிக்கியிருக்கிறது, ஓராண்டு காலம் சிறையில் இருக்கிறது. இது எல்லாமே அந்த காலகட்டத்துல நடந்த ஒரு பிரச்சனை தான். பொதுவா ஜெயலலிதாவை பொறுத்தவரை, ஒருத்தர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டாங்கன்னா, அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் அதோட முடிஞ்சிரும். அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க செந்தில் பாலாஜி விஷயத்திலையும். செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் ஒரு மோசடி வழக்கில் சிக்கியிருந்தாலும் கூட, மாவட்ட செயலாளர் பதவியே பறிச்ச பின்னாடியும் கூட ஜெயலலிதா எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு பின்னணி இருந்துச்சு. அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில ஒரு யுத்தம் திரைமறைவில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த யுத்தத்தினுடைய நீட்சி தான் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய கோபக்கடலுக்கும் எதிர்ப்புக்கும் உள்ளானாரு செந்தில் பாலாஜி. மற்ற அரசியல்வாதிகள்லாம் கட்சிக்காரர்களை மட்டுமே நம்பி வேலை செய்வாங்க. ஆனா செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா, கரூர் கேங் அப்படின்னு அந்த கேங்குக்கு பேர் வச்சிருக்காங்க. செந்தில் பாலாஜி புழல் சிறையில இருந்து போட்டு கொடுத்த ஸ்கெட்ச் தான் அந்த இடத்துல வேட்பாளராக கணபதி ராஜ்குமாரை களமிறக்கிறது. கணபதி ராஜ்குமாரை ஏன் இறக்குனாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உச்சநீதிமன்ற மேல்முறையீட்டில் செந்தில் பாலாஜி எதில் சிக்கிறாருன்னா, எங்களுக்குள்ள சமரசம் ஆயிட்டோம்னு சொல்றாருல, அந்த சமரசத்துல இருந்து தான் அவர் சிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சமரசம் ஆகிறதுனா என்ன இதுல? வாவ் தமிழா நேயர்களுக்கு அன்பான வணக்கம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று முழுதா ஓராண்டுகள் ஆகிறது. கடந்த ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி சிறைக்கு போன செந்தில் பாலாஜி சற்றேறக்குறைய ஒரு 38 முறை காவல் நீட்டிக்கப்பட்டு இன்றுமே புழல் சிறையில் தான் இருந்து கொண்டிருக்கிறார். இந்த ஓராண்டு கால இடைவெளியில் செந்தில் பாலாஜி அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த பதவியை இழந்திருக்கார். செந்தில் பாலாஜியினுடைய வழக்கு கடந்து வந்த பாதை என்ன, செந்தில் பாலாஜி அரசியல் உலகில் கோலோச்ச வந்த கதை என்னன்னு பல்வேறு வகையான கோணங்களில் தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேசியிருக்கோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். செந்தில் பாலாஜி கரூர் மாவட்டத்தினுடைய அரசியல் ஆளுமைகளில் தவிர்க்க முடியாத ஒருவர் தான் செந்தில் பாலாஜி. செந்தில் பாலாஜி 1993களில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கரூர் அரசு கலையறிவியல் கல்லூரியில் பிகாம் படிப்பில் சேர்ந்திருந்தார். அப்படி அவர் பிகாம் படிப்பில் சேர்ந்திருக்கும் போது அங்கே படிச்சுக்கிட்டே இருக்கும் போதே அவருக்குள்ள அரசியல் ஆர்வம் ஏற்படுது. அரசியல் ஆர்வம் ஏற்படுது, ஒரு மாணவருக்கு ஏற்படுதுன்னா, அவர் மாணவர் பேரவை தேர்தல் எதுவும் சந்திச்சிடல. அவர் நேரம் என்ன பண்ணுறாருன்னா, பொதுவாக மக்கள் வாக்களிக்கக்கூடிய ஒரு உள்ளாட்சி தேர்தல் அந்த நேரத்தில் நடக்குது, அதில் போட்டியிட போகிறார். இதுக்காக அவர் ஸ்கிப் பண்ணது தன்னோட பிகாம் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டு அவர் தேர்தலில் போய் போட்டிடுறாரு. கவுன்சிலர் எலெக்ஷன்லையும் ஜெயிக்கவும் செஞ்சிடறாரு. அன்றைய காலத்தில் செந்தில் பாலாஜியினுடைய ஆர்வம் எந்த கட்சி மேலே இருந்துச்சுன்னா திமுக மேலே இருந்துச்சு. ஆரம்ப காலத்தில் அவர் திமுகவில் தான் இணைந்து பணி செய்யவும் செய்கிறாரு. கடந்த 2000ஆவது ஆண்டில் தான் அவர் ஒரு முடிவெடுக்கிறாரு. இனியும் நம்ம திமுகவில் இருந்தால் நமக்கு கேரியர் இல்லை அப்படின்னு அன்றைய நேரத்தில் ஒரு முடிவெடுத்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பக்கம் போகிறார். அதுலேயும் அன்றைக்கு அதிமுகவுடைய முகமாக இருந்த விஜய் ஜெயலலிதா அவர்கள் முன்னாடி அதிமுகவில் இணைகிறார். 2000ல் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இணைகிறாரு. இணைந்து 4 மாதங்களில் அவருக்கு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளர் அப்படிங்கக்கூடிய ஒரு பதவி கொடுக்கப்படுது. அங்கே அவர் எந்த இடத்துக்கு போனாலும் ரொம்ப சிறப்பாக செயல்படுவார் செந்தில் பாலாஜி. அப்படி அவருடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்ததுனாலேயே 2004ஆம் ஆண்டு மாவட்ட மாணவரணி இணைச் செயலாளராக இருந்த செந்தில் பாலாஜியை மாவட்ட மாணவரணி செயலாளராக மாற்றுறாங்க ஜெயலலிதா. தொடர்ந்து 2006 சட்டமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் போட்டியிடுறதுக்கான வாய்ப்பும் செந்தில் பாலாஜிக்கே கொடுக்கப்படுது. அதுதான் அவர் சந்தித்த முதல் தேர்தல் களம். 2006ல் கரூர் தொகுதியில் போட்டியிட்டு இரட்டை இலை சின்னத்தில் வெற்றி பெறாரு செந்தில் பாலாஜி. கூடவே அவருக்கு இன்னொரு ஜாக்பாட்டும் அடிக்குது. அந்த ஏரியாவில் பல சீனியர்கள் இருந்தாலும் கூட உடனடியாக சட்டமன்ற உறுப்பினரான 2006ல் இளைஞராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜியை தொடர்ந்து மாவட்ட செயலாளராகவும் ஆக்கினாங்க ஜெயலலிதா. தொடர்ந்து 2011 சட்டமன்ற தேர்தலையும் அதே கரூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெறாரு செந்தில் பாலாஜி. இந்த முறை 2011ல் முதல் முறையாக அமைச்சராக்கப்பட்டார். அப்படி அமைச்சராக்கப்பட்டது போக்குவரத்து துறையினுடைய அமைச்சரானார். இன்றைக்கு அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு நடவடிக்கைகளில் சிக்கியிருக்கிறது, ஓராண்டு காலம் சிறையில் இருக்கிறது. இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் நடந்த ஒரு பிரச்சனை தான். அந்த பிரச்சனையை பேசுவதற்கு முன்பு 2011லிருந்து 2016 வரை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்குது. ஆனால் 2015ல் ஒரு சர்ச்சையில் சிக்கிறாரு செந்தில் பாலாஜி. அந்த சர்ச்சையில் தான் இப்பவும் அவர் சிறைக்குள்ள இருக்கார். வேற ஒன்றும் இல்லை. போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அந்த நேரத்தில் பணி வாய்ப்பு வாங்கி தரதா சொல்லி டிரைவர் வேலை வாங்கி தரேன், கண்டக்டர் வேலை வாங்கி தரேன், டெக்னிக்கல் எம்ப்ளாயீஸ் வேலை வாங்கி தரேன்னு பல்வேறு நபர்கள்ட்ட மோசடி செய்தா ஒரு பெரிய புகார் பூராதாரமாக கிளம்பிச்சு.
ஜெயலலிதாவுடைய கோபக்கடலுக்கும் இதனால ஆனாலானது செந்தில் பாலாஜி. இதனால அவரை கட்சியை விட்டு கட்டம் கட்டினாங்க. அவருக்கு அமைச்சர் பொறுப்புல இருந்து விடுவிக்கவும் செஞ்சிருந்தாங்க. அதே 2015 காலகட்டங்கள்ல அவருக்கு மாவட்ட செயலாளர் பதவியும் பறிக்கப்பட்டுச்சு. பொதுவா ஜெயலலிதாவை பொறுத்தவரை ஒருத்தர் அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டாங்க, மாவட்ட செயலாளர் பதவியை பறிச்சுட்டாங்கன்னா அவங்களோட பொலிட்டிக்கல் கேரியர் அதோட முடிஞ்சிரும். அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க செந்தில் பாலாஜி விஷயத்திலையும். 2006ல் முதல்ல கரூர்ல போட்டியிட்டு ஜெயிச்சவர், 2011ல் அதே கரூர்ல ஜெயித்த அமைச்சருமானவர், 2015ல் அமைச்சரவையில் விடுவிக்கப்பட்ட நிலையிலும் மாவட்ட செயலாளர் பதவியை இழந்த நிலையிலும் 2016ஆம் ஆண்டு அவருக்கு அரவக்குறிச்சி தொகுதியில வாய்ப்பு கொடுத்தாங்க ஜெயலலிதா. அதுவே அன்றைய காலத்துல அதிமுகவுடைய சீனியர்கள் பலரையும் பூர்வம் உயர்த்த வச்சுச்சு. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜி இவ்வளவு தூரம் ஒரு மோசடி வழக்கில் சிக்கியிருந்தாலும் கூட, மாவட்ட செயலாளர் பதவியே பறிச்ச பின்னாடியும் கூட ஜெயலலிதா எப்படி வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டதுக்கு இன்னொரு பின்னணி இருந்துச்சு. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜியோட ஒர்க் ஸ்டைல் தான். அது தமிழ்நாட்டில் மற்ற அரசியல்வாதிகளை விட வித்தியாசமான சில நுட்பங்களை பயன்படுத்தி செந்தில் பாலாஜி தேர்தல் வேலை பார்ப்பார். அதனால தான் 2016ல் அரவக்குறிச்சியில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டுச்சு. ஆனாலும் தமிழ்நாட்டில் மற்ற தொகுதிகளை விட அங்கு பண ரீதியான கவனிப்புகள் அதிகமாக நடந்ததா 2 தொகுதிகளில் தேர்தல் நிறுத்தி வைக்கப்பட்டுச்சு. அப்படி நிறுத்தி வைக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்று அரவக்குறிச்சி. அந்த அரவக்குறிச்சியில் மறுபடியும் இரட்டை இலை சின்னத்தில் அவர் கொஞ்சம் இடைவெளிக்கு பின்பு போட்டியிட்டு ஜெயிக்கிறார். ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பின்பு டிடிவி தினகரன் பக்கம் போய் நிற்கிறாரு. அவருடைய அணியில் அவருக்கு அருணாவும் முக்கியமான இடத்துல நிற்கிறார். இந்த நேரத்தில் தான் அவர்கள் அணி மாறினதுனால, டிடிவி தினகரன் பின்னாடி நின்றதுனால சட்டமன்ற உறுப்பினர்கள் 18 பேர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டாங்க. அப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்டவர்களே மிக முக்கியமானவர்கள் தங்க தமிழ்ச்செல்வன், அங்கே தேனியைச் சேர்ந்தவர். அதே போன்று செந்தில் பாலாஜி அரவக்குறிச்சியில் வென்றவர். இப்படி தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில இவர் என்ன பண்றாருன்னா, அடுத்த கட்ட மூவ் என்ன பண்றதுங்கிறதுக்காக டிடிவி தினகரன் குறிப்பிடுறார். மேல்முறையீடு செய்யலாம், மேல்முறையீடு செய்தால் நம்ம எல்லாருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் பதவி திரும்ப கிடைக்கும் அப்படின்னு டிடிவி தினகரன் அதை மறுத்து விடுகிறார். அதனால அவரோட பிணக்கம் ஏற்பட்டு டிடிவி தினகரன் அணியிலிருந்து வெளியேறி அதிமுக பக்கம் போய் சேர்றாரு. அதிமுகவிலிருந்து முற்றாக விலகி திமுக பக்கம் போய் சேர்றாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த பின்பு அவர் அங்கும் வேட்பாளராகிறார். கிட்டத்தட்ட ஒரே ஒரு 5 வருட தேர்தல் களத்தில் ஒரே அரவக்குறிச்சி தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் செந்தில் பாலாஜி அதற்கு பின்பு அமமுக அணியாக சில காலம் செயல்படுறாரு. அதையும் விட்டுவிட்டு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராகி அரவக்குறிச்சியில் ஜெயிக்கிறார். தொடர்ந்து கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் போட்டியிட்டு கரூர் தொகுதி, தன்னுடைய பாரம்பரியமான தொகுதியிலேயே போட்டியிட்டு மீண்டும் வென்றாரு. அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது. அமைச்சர் என்று சொன்னாலும் மிக முக்கியமான துறைகளான மின்சாரத்துறை அவர் வசம் இருந்தது. அதே போன்று டாஸ்மாக் துறையை நிர்வகிக்கக்கூடிய பொறுப்பும் அவரிடம் இருந்தது. 2 துறைகளை விட முக்கியமான துறைகளுடைய அமைச்சராக இருந்தார் செந்தில் பாலாஜி. இந்த நேரத்தில் தான் அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் இடையில ஒரு யுத்தம் திரைமறைவில் நடந்துகிட்டே இருந்துச்சு. அந்த யுத்தத்தினுடைய நீட்சி தான் அமலாக்கத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளுடைய கோபக்கடலுக்கும் எதிர்ப்புக்கும் உள்ளானாரு செந்தில் பாலாஜி. அண்ணாமலைக்கும் செந்தில் பாலாஜிக்கும் அப்படி நடந்த யுத்தம் தான் என்ன, அதை இப்போ நம்ம பேசலாம். அடுத்ததா அண்ணாமலை பொறுத்தவரை அவர் முதல்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு இருந்தார். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அரவக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்ட போது அவருக்கு எதிராக கடுமையாக தேர்தல் வேலை பார்த்தவர் செந்தில் பாலாஜி. இதனால 2 பேருக்கும் இடையில ஒரு மனத்தாங்கள் இருந்துகிட்டே இருந்துச்சு. இந்த நிலையில தான் இது ஒரு பகையாகவும் மாறுது. அதுக்கு பின்பு தான் அண்ணாமலை மாநில தலைவராக வந்த பின்பு செந்தில் பாலாஜியினுடைய துறைகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை எடுத்து தீவிரமாக களமாட ஆரம்பிக்கிறார். ரொம்ப குறிப்பாக டாஸ்மாக் கடைகளில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ராவாக வாங்குறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஆரம்பித்து மின்சாரத்துறையில் சரியாக மின் இணைப்புகள் வழங்கப்படலைங்கிறது வரைக்கும் பல்வேறு விஷயங்களை டிஎம்கே ஊழல் ஃபைல்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலுக்கு கீழே அண்ணாமலையும் தொடர்ந்து ரிலீஸ் செய்கிறது. செந்தில் பாலாஜியும் இவரும் நேருக்கு நேர பிரஸ் மீட் வைத்து மோதிக்கொள்வது. அதற்கு மிக முக்கியமாக ஆச்சாரமிட்டது ஒரு வாட்ச் விவகாரம். அந்த வாட்ச் விவகாரத்தில் செந்தில் பாலாஜி பேசிய கருத்துக்கள் இதெல்லாம் சேர்ந்து அங்கு பாஜக முகாமை இன்னொரு பக்கத்தில் கொதிநிலையில் ஏற்படுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஏற்கனவே அரவக்குறிச்சியில் செந்தில் பாலாஜியால் வீழ்த்தப்பட்டிருக்காரு அண்ணாமலை. அவர் நேரடியாக அவரை எதிர்த்து போட்டியிடாட்டாலும் கூட கரூர் மாவட்டம் முழுவதுமே செந்தில் பாலாஜியினுடைய கண் அசைவில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அங்கே அவரால் ஜெயிக்க முடியாமல் ஆக்கிறது செந்தில் பாலாஜிங்கக்கூடிய ஒரு மனக்குறை இருந்து வந்த நேரம். இந்த நேரத்தில் தான் இவர் அடுத்ததாக இன்னொரு வகையான மிக முக்கியமான காய் நகரத்தில் செந்தில் பாலாஜி பண்ணியிருந்தார். ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் வந்துச்சு. அந்த இடைத்தேர்தலில் செந்தில் பாலாஜியினுடைய ஒர்க்கிங் ஸ்டைலை பார்த்து பாஜக முகாம், அதிமுக முகாம் மட்டும் மிரளல, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் கூடிய மு.க. ஸ்டாலினை மிரண்டு போயிட்டார். இவ்வளோ பெரிய தலகர்த்தரா, இவ்வளோ பெரிய ஒர்க்கு ஸ்டைல் உள்ளவரா அப்படின்னு செந்தில் பாலாஜியை பார்த்து பிரமிச்சு போயிட்டாங்க. அதற்கான பின்னணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற அரசியல்வாதிகள்லாம் கட்சிக்காரர்களை மட்டுமே நம்பி வேலை செய்வாங்க. ஆனால் செந்தில் பாலாஜி கிட்ட ஒரு ஒர்க்கிங் ஸ்டைல் இருந்துச்சு. அதாவது என்னன்னா,
கரூர் கேங் அப்படின்னு அந்த கேங்குக்கு பேர் வச்சிருக்காங்க. அது கோயம்புத்தூர்ல தேர்தல் நடந்தாலும் கரூர் கேங் போயிருவாங்க, கன்னியாகுமரியில் தேர்தல் நடந்தாலும் கரூர் கேங் போயிருவாங்க, செந்தில் பாலாஜிக்கு எங்கெல்லாம் பொறுப்பு போட்டிருக்காங்களோ அங்கெல்லாம் இந்த கரூர் கேங் போயிருவாங்க. கரூர் கேங் எப்படி கட்டமைக்கப்பட்டது அப்படிங்கக்கூடியது மிக முக்கியமானது. அந்த கரூர் கேங்ல யாரெல்லாம் இருப்பாங்கன்னா, செந்தில் பாலாஜியால பலனடைஞ்சவங்கலாம் இருக்காங்க. செந்தில் பாலாஜியால பலனடைஞ்சவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில சற்றேறக்குறைய ஒரு கரூர் சுற்று வட்டாரத்துல 500 முதல் 1000 பேர் வரைக்கும் அவர் ஒரு லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சிருக்காங்க. அவர்கள்ல செந்தில் பாலாஜியினுடைய ஆதரவாளர்களா இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ஷாப் வச்சு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு ஃபேன்சி ஸ்டோர் வச்சு கொடுக்குறதுலேருந்து ஆரம்பிச்சு, அவர்களுக்கு வேறு வகையான தொழில் வாய்ப்பு, அதன் மூலமா வருவாய் ஈட்டுவதற்கான ஒரு களம் அமைச்சு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கரூர் கேங் என்ன பண்ணுவாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு தேர்தல் நெருக்கத்துல மட்டும் வந்து அவர் சுட்டிக்காட்டக்கூடிய நபர்களுக்கு வேலை செய்வாங்க. இதுதான் கரூர் கேங்கினுடைய பணி. காலைல 6 மணிக்கே களத்துக்கு வந்துருவாங்க. ஒரு வேட்பாளரை போய் எழுப்பி விடுறதுலேருந்து ஆரம்பிச்சு, தேர்தல் வேலை செய்கிறது வரைக்கும் அவங்களோட ஸ்டைல் தான். அந்த ஈரோடு இடைத்தேர்தல்ல தான் இதுவரை திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு இருந்த ஒரு ஃபார்முலாவை முற்றிலும் தொடச்செறிஞ்சிட்டு புதிய ஒரு ஃபார்முலாவுக்கு பாதை காட்டினது செந்தில் பாலாஜி தான். அப்படி என்ன பாதை காட்டினார்னா, சட்டத்துக்கு உட்படாத பாதை தான், இருந்தாலும் இதை நம்ம வந்து பேச வேண்டிய தேவையும் அவசியமும் செந்தில் பாலாஜியினுடைய அரசியல் ரீதியான இருப்பை காட்டுறதுக்கு பயன்படுது அப்படிங்கிறதுனால பேச வேண்டியிருக்கு. அது வேற ஒன்றும் இல்லை. பட்டியலை அடைச்சி யாரை வளர்ப்பாங்கன்னா, ஆடை வளர்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு டெக்னாலஜியில் ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்களையும் ஒரு மண்டபத்திலேயோ அல்லது ஒரு 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 பொதுவான ஒரு இடத்துலையோ அமர வைத்து காலையிலேருந்து மாலை வரை அவங்கள நிகழ்ச்சி நடத்தி அவங்கள என்கேஜாக வச்சிருக்கிறதுலேருந்து ஆரம்பித்து டெய்லி மத்தியானம் அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறதுலேருந்து அங்கேயே சீட்டு விளையாட்டு, கேரம் போர்டு, செஸ் போர்டு விளையாடுறதுன்னு ஏராளமான ஆக்டிவிட்டீஸை வைக்கிறதுலேருந்து மொத்த மக்களையும் திரட்டி ஒரு பட்டிக்குள்ளே வச்சதுனால அது பட்டி ஃபார்முலா அப்படின்னு சொல்லிட்டு, பட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஆடு பயன்படுத்தக்கூடிய அடைத்து வைக்கக்கூடிய ஒரு கொட்டகை மெத்தடு. அது கொட்டகை மெத்தடு நம்ம தமிழில் சொல்லிக்கலாம். அப்போ வந்து அந்த முறையில் மக்களை ஒரு அடியில் திரட்டி வச்சு வாக்காளர்களை திரட்டி வச்சு அவர்களை நல்ல வளமாக கவனிக்கிறது அப்படிங்கிறது வந்து மிக முக்கியமான ஒரு அணுகுமுறையாக இருந்துச்சு. இந்த அணுகுமுறை தமிழ்நாட்டுக்கு புதிய அணுகுமுறையாக இருந்துச்சு. இந்த அணுகுமுறைக்கு பாதை காட்டியவர் செந்தில் பாலாஜி. இந்த அணுகுமுறையை முன்னேறிட்டு செய்து காட்டியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் கேங். இவங்க முதல்ல எங்கே செஞ்சாங்கன்னா, செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு வழங்கப்பட்டிருந்துச்சு வீரப்பன் சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதியில் தான் இதை முதல்ல ட்ரையல் பேஸில் பண்ணாங்க. அதனுடைய நீட்சியாக யாருக்கெல்லாம் பொறுப்பு கொடுத்துருந்தாங்களோ அவங்களாம் இதை பண்ண வேண்டியதாக இருந்துச்சு. இந்த மெத்தடு, இந்த ஸ்டைலு, ஒர்க் நேச்சரு இதையெல்லாம் பார்த்து பாஜக முகாமும் அரண்டு போகிறாங்க. அதிமுகவுக்கு ஒரு கட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியே பிரச்சாரம் பண்ணுறாரு. ஒரு கட்டத்தில் என்னால் வந்து அந்த பட்டிக்குள்ளேயே போய் மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க போயிடும் போல இருக்குது அப்படின்னாரு. காரணம் என்னென்னா, அதிமுகவினர் துண்டு பிரசுரம் கொடுக்க போனாங்கன்னா எந்த வீட்லேயும் நபர்கள் இருக்க மாட்டாங்க. அதிமுகவினர் பிரச்சாரத்துக்கு போனாங்கன்னா ஆட்கள் திரள மாட்டாங்க. அப்படியான ஒரு நெருக்கடியை செந்தில் பாலாஜி உருவாக்கி வச்சிருந்தார். இன்னும் சொல்லப்போனால் அதிமுகவினர் வெளிப்படையாகவே சொல்ல ஆரம்பிச்சாங்க, நம்மகிட்ட இருந்து கற்றுக்கிட்டாரு, நம்மகிட்ட இருந்து சம்பாதிச்சாரு, எல்லாத்தையும் நமக்கு எதிராகவே இப்போ பயன்படுத்துறாரு அப்படின்னு பேச ஆரம்பிச்சாங்க. இதனிடையில தான் அண்ணாமலையோடு வேறு அவருக்கு முட்டுக்கட்டைகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு, மோதல்கள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த கரூர் கேங் மூலமாக இவர் செய்யக்கூடிய அந்த ஒர்க்கிங் ஸ்டைலுடைய நீட்சி அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம இந்த வழக்குக்குள்ளே போயிடலாம். அதாவது அந்த கோயம்புத்தூர் பகுதியில் மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அதில் 9 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக வசம் இருக்குது. ஒரு சட்டமன்ற தொகுதி மட்டும் பாஜக வசம் இருக்குது. அங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பலம்ங்கிறது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 0. ஆனால் நடந்து முடிந்த உள்ளாட்சி தேர்தலில் கோயம்புத்தூர் மாநகராட்சியில் 97 இடங்களை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கைப்பற்றியிருந்தாங்க. மொத்தம் 100 இடங்கள் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் 97 இடங்களை அவங்க கைப்பற்றியிருந்தாங்க. இது எப்படி சாத்தியமாச்சுன்னா, கரூர் கேங்கும் செந்தில் பாலாஜியும் மட்டும்தான் சாத்தியப்படுத்தினது. காரணம் என்னன்னா, கரூர் கேங் வந்துட்டாங்க, அதே மாதிரி காலிலிருந்து மாலை வரை வேலை பார்த்தாங்க. இதெல்லாம் பாஜக முகாமுக்கு ஒரு குடைச்சலை தந்தது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு எரிச்சலை தந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஒருவர் தவறு இருக்கிற பொழுது மாட்டிக்கொள்றதுங்கிறது தவிர்க்கவே முடியாது. செந்தில் பாலாஜியினுடைய அந்த தவறு என்று சொல்வது அது நீதிமன்றங்களால் நிரூபிக்கப்பட்ட அவர் குற்றவாளியா குற்றவாளி இல்லையா என்பதை பின்பு சொல்லுவாங்க. ஆனால் அரசியல் களத்தில் செந்தில் பாலாஜி இதெல்லாம் வைத்து தான் திமுகவினுடைய தலைவராகவும் தமிழக முதல்வராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் மனதில் ஒரு நீங்காத இடத்தை பிடிக்கிறார். அங்கே வந்து அதுக்கு முன்பே இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களாக இருக்கலாம், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெள்ளக்கோயில் சாமிநாதனாக இருக்கலாம், ஈரோடு முத்துசாமியாக இருக்கலாம், இப்படி போன்ற சீனியர்களையெல்லாம் விட அவருக்கு மேலே வந்து ஒரு அபிப்பிராயம் ரொம்ப நல்ல அளவுக்கு ஸ்டாலினுக்கு உருவாக காரணமும் அவரோட அந்த கிரவுண்ட் ரியாலிட்டி ஒர்க் தான். அதனால தான் கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி அதுக்கு முன்பு சிபிஎம் வசம் இருந்துச்சு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வச்சுருந்தாங்க. அவங்களையே திரும்பி விட்டா அண்ணாமலை ஒரு வேளை ஜெயிச்சிடக்கூடாதுன்னு அண்ணாமலைக்கு எதிராக திமுகவே இந்த தொகுதியில் களமிறங்குச்சு. அப்போ கூட செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து போட்டு கொடுத்த ஸ்கெட்சு தான் அந்த இடத்துல வேட்பாளராக கணபதி ராஜ்குமாரை களமிறக்குறது. கணபதி ராஜ்குமாரை ஏன் இறக்குனாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு கேட்டிங்கன்னா, கணபதி ராஜ்குமாரும் அதிமுகலேருந்து செந்தில் பாலாஜி பாணியிலேயே திமுகவுக்கு வந்தவர். கணபதி ராஜ்குமார் அதிமுகவில் மேயர் வரைக்கும் இருந்தவர். ஸோ அவருக்கு தொகுதிக்குள்ள அறிமுகம் இருக்குது, அவர் சமூகம் சார்ந்த வாக்குகள் கணிசமாக இருக்குது.
அவரும் அண்ணாமலையும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவங்கிறதுனால அந்த களப்பணியும் கை கொடுக்கும் அப்படின்னு பல்வேறு வகையான ரூட்டை போட்டு கொடுத்தது புழல் சிறைக்குள்ள இருந்துட்டு செந்தில் பாலாஜி தான். அப்போ தேர்தல் களத்துக்குள்ள இருக்கவே இருக்கு கரூர் கேங்கை இறக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி கரூர் கேங்கை இறக்கி விட்டு தான் அண்ணாமலையை வீழ்த்துறாரு செந்தில் பாலாஜி. இதெல்லாம் அண்ணாமலையை வீழ்த்திய செந்தில் பாலாஜியினுடைய வியூகங்கள் அப்படின்னு தான் பார்க்கப்படுது. செந்தில் பாலாஜி அரசியல் ரீதியாக இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக இருந்தாலும் கூட யானைக்கும் அடிசருக்கும் சொல்ற மாதிரி அரசியல்வாதிகளில் சில நேரங்களில் செய்யக்கூடிய ஒரு சிறிய தவறு வந்து அவருடைய அரசியல் எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிதான் செந்தில் பாலாஜியினுடைய இவ்வளவு அரசியல் நுணுக்கங்கள் அவர் செஞ்சிருந்தாலும் கூட அவருடைய அரசியல் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிற ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது 2011 2015 வரை அதிமுக அமைச்சரவையில் அவர் அமைச்சராக இருந்தார், போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தார். அப்போதான் அவர் வந்து நம்ம முன்னாடியே குறிப்பிட்டது போல டிரைவர் வேலைக்கு, கண்டக்டர் வேலைக்கு, டெக்னிக்கல் எம்ப்ளாயிஸ் வேலைக்குன்னு பல்வேறு வகையான நபர்கள்ட்ட இருந்து 1,62,00,000 சட்டவிரோதமாக வாங்கினதா சொல்லி அவர் மேலே போய் கொஞ்சம் பேர் கமிஷனர் அலுவலகத்தில் புகார் கொடுக்குறாங்க. அந்த புகார் வந்து பெரிய பூராதாரமாகுது. மத்திய குற்றப்பிரிவு போலீஸார் அதை டேக் ஓவர் பண்ணி அதை விசாரணை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த நிலையில் தான் உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பே ஒரு வழக்கு போடுறாங்க. அந்த வழக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் எங்களுக்குள்ளே வந்து சமரசம் ஆகிட்டோம், அதனால் இந்த வழக்கை வந்து விசாரணைக்கு தேவையில்லாதது, எங்கெல்லாம் சமரசம் பேசி முடிச்சிட்டோம், அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அப்படி குறிப்பிட்டதுனாலேயே என்ன ஆகி போகுதுன்னா, இந்த வழக்கை வந்து உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்யுது. தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்படுது. உச்சநீதிமன்ற மேல்முறையீடில் செந்தில் பாலாஜி எதில் சிக்கிறாருன்னா, எங்களுக்குள்ள சமரசம் ஆகிட்டோன்னு சொல்கிறார்ல, அந்த சமரசத்துலேருந்து தான் அவர் சிக்கவும் ஆரம்பிக்கிறாரு. சமரசம் ஆகிறதுனா என்ன இதில்? அப்போ பணம் கொடுக்கல் வாங்கல் நடந்தால் தானே சமரசம் ஆவீங்க. அப்படி நடந்திருக்குல்ல, அதனால தானே சமரசமாயிருக்கீங்க. அதனால இந்த கேஸை ரீஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுது. உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதலுக்கு பின் தான் ரீஓப்பன் ஆகுது. அதே நேரத்தில் தான் வருமான வரித்துறையினர் அந்த வழக்கு ரீஓப்பன் ஆனோடனே செந்தில் பாலாஜி வீட்டுக்குள்ளே சோதனைக்கு போகிறாங்க. இப்போ நண்பர்கள் உங்களுக்கு நினைவில் இருக்கலாம், செந்தில் பாலாஜி வீட்டுக்கு வருமான வரித்துறை சோதனைக்கு போகிறப்ப அவர் வீட்டை முற்றுகையிடுறாங்க. அந்த வருமான வரித்துறை அதிகாரிகளை முற்றுகையிடுறாங்க. அவர் வீட்டுக்குள்ளே போக முடியாத அளவுக்கு அவருடைய வாகனங்கள் தடுத்து நிறுத்தப்படுது. சிலர் தாக்குதலுக்குள்ளாகிறாங்க அப்படின்லாம் தகவல்கள் வெளியாச்சு. அதனுடைய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயல்பாகவே செந்தில் பாலாஜி உருவாக்கி வைத்திருக்கிற ஒரு கட்டமைப்பு கரூர் கேங். அந்த கரூர் கேங் என்ன பண்ணுறாங்கன்னா, இவர் மீது இவரால் பணபலன் பெற்றவர்கள் கொஞ்சம், அது போக கொஞ்சம் பேர் என்ன பண்ணிட்டாருன்னா சம்பளத்துக்கே அவர் வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 500 முதல் 1000 பேர் வரை இருப்பாங்க அந்த டீமில் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க இயல்பாகவே செந்தில் பாலாஜி மேலே இருக்கக்கூடிய ஒரு அபிப்பிராயத்தினால அது தவறு, முழுக்க முழுக்க தவறு. அதை நம்ம எந்த விதத்திலும் நம்ம ஆதரிக்கலை. ஆனால் செந்தில் பாலாஜிக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறதுனால, ஐயோ நம்ம தலைவர் வீட்டுக்கு வந்துட்டாங்களா அப்படின்ட்டு அவங்க ஒரு உணர்ச்சி வசப்பட்டு அதை தடுக்கிறாங்க. அதுவும் செந்தில் பாலாஜி வழக்கில் ஒரு பெரிய திருப்பு முனையாகுது. தேசிய அளவிலான ஊடகங்கள் முதல் முறையாக செந்தில் பாலாஜி அப்போ தான் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர்ஸ் வீட்டுக்கு போகிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்காரன் வந்து வீட்டுக்குள்ளே விட மாட்டான், தடுத்து நிறுத்துறான் அப்படிங்கக்கூடியது ஒரு பெரிய பேசு பொருளாகுது. தொடர்ந்து அமலாக்கத்துறை அவர் மீது வழக்கு பதிவும் செஞ்சிருந்தாங்க. சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அவரை கைது பண்ணிச்சு அமலாக்கத்துறை. கைது செய்யப்பட்டது கடந்த ஆண்டு ஜூன் 14. இதற்கிடையில் அவருக்கு நெஞ்சு வலி வந்து புழல் சிறையில் இருந்து வெளியில் வந்து அவர் ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கூட மருத்துவமனையில் சில நாட்கள் சிகிச்சையில் இருந்தார். சிறையில் இருந்த பொழுதும் சரி, தனக்கு நெஞ்சு வலிக்கிறதா சொல்லி பல முறை அறுவை சிகிச்சைகள், அது மாதிரியான சிகிச்சைகள் அவருக்கு தொடர்ந்து முதலுதவி சிகிச்சைகள் இதெல்லாம் போய்கிட்டு இருந்துச்சு. இது ஒவ்வொன்றுக்கு பின்னாடியும் ஜாமீன் கேட்பு கோரிக்கைகளும் இருந்துச்சு. ஆனால் ஜாமீன் கேட்பு கோரிக்கைகள் முற்றிலும் முதல்ல இருந்தே நிராகரிக்கப்பட்டே வந்துச்சு. காரணம் என்னன்னா, செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக்குமார் இதுவரை கைது செய்யப்படல, அவர் வெளியில் இருக்காரு. அவர் வெளியில் இருக்கிறதுனால அவர் கைது செய்யப்பட்டாதான் ஜாமீன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இன்று வரை அது நடக்கவில்லை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இவர் அமைச்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அதிகாரமிக்க பதவியில் இருக்காரு. ஸோ இவருக்கு எப்படி ஜாமீன் கொடுக்கறது அப்படின்னு ஒரு பேச்சு வந்துச்சு. ஒரு காலகட்டத்தில் இவர் இலாகா இல்லாத அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி முற்றாக அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அதற்கு பின்பும் அவருக்கு ஜாமீன் கிடைக்கல. அதற்கு பின்பும் நீதிமன்ற தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, இவர் வந்து ஜாமீன் கொடுத்தா இவர் ஒரு அதிகாரமிக்க நபராக இருக்காரு, சாட்சிகளை கலைச்சிருவாரு அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுக்கல. சிறையில் இருந்தாலும் கூட கரூரில் என்னெல்லாம் பணிகள் அவர் செஞ்சுட்டு இருந்தாரோ அந்த பணிகள்லாம் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கு. இன்றைக்கு கூட மு.க. ஸ்டாலினுடைய பிறந்தநாளாக இருக்கலாம், உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளாக இருக்கலாம், அந்த கொங்கு வட்டாரத்தில் நடக்கக்கூடிய அரசு நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், எல்லாத்துலேயும் செந்தில் பாலாஜி பெயர்லேயே நாளிதழ்களில் வரக்கூடிய விளம்பரங்களாக இருக்கலாம். இது எல்லாத்துக்குமே அவர் ஏற்கனவே ஒரு டீம் வச்சிருக்காரு. நான் இருந்தாலும் இல்லாட்டாலும் கரூர் கேங்குக்கு வழக்கம் போல சம்பளம் போகணும், அவங்க தேவைகள் நிறைவேறணும்னு சொன்னதாக இருக்கலாம். இப்படி அன்பால் அந்த பகுதியை அவர் கட்டியெழுப்பி இருக்கிறார். அதே நேரத்தில் அவர் செய்த ஒரு செயல் அது குற்றமா குற்றமில்லையா என்பது நீதிமன்றத்தில் பிற்காலத்தில் தான் தீர்ப்பு வரும். ஆனால் எது எப்படியாக இருந்தாலும் அரசியலில்
அவர் ஒரு சாமர்த்திய சாதுரியமாக செயல்பட்டு அதிமுகவில் இருக்கிற பொழுதும் சரி, அவர் அங்கு முதல் நிலையில தான் இருந்தார் ஜெயலலிதா மனதில். அமமுகவில் இருக்கிற போதும் சரி, டிடிவி தினகரனிடம் முதல் நிலையில் தான் இருந்தார். அதன் பின்பு அவர் இங்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்த போதும் சரி, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மற்ற சீனியர் அமைச்சர்களையெல்லாம் விட ஸ்டாலின் மனதில் நீங்காத இடம் பிடித்தவராகத்தான் செந்தில் பாலாஜி இருந்து கொண்டார். அதனால தான் அமலாக்கத்துறை மனதிலும் நீங்காத இடம் பிடித்தவராக இருக்கிறார் என்பதாக நாமும் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.